பத்தாது நீ கீழ சைஸ்க்கு பேசுவாரு. யோ நீ பேசாத குண்டறதுக்கு அடிச்சிடுவேன். ஏமா குடும்பம்னா அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கணுமா? நான் இத்தனை நாள் இல்ல வேலைக்கு போவாங்க. ஆமாமா இத்தனை காலமா இவர் வேலைக்கே போகாம அம்மா மட்டும் சம்பாதிச்சு நம்மள காப்பாத்துச்சுல. அப்ப என்ன வேலைக்கு போய் சொல்றீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து? வேணாமா அதான் புது பிசினஸ் மச்சான் ஆரம்பிக்கணும்னு இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஐ அப்பளம் பாக்கிட்டு மசாலா பொரி துண்ணே தீத்துருவா. இவன் எங்க பிசினஸ் கூட போறா. யோ திரும்ப திரும்ப இது பண்றியா? ஒழுங்கா எங்க அண்ணன் சொல்ற மாதிரி கேளு. நான் மச்சான் நீயே சொல்லு நான் பண்ணனும். மச்சான் இந்த அப்பள பாக்கெட்டையும் பொரி பாக்கெட்டையும் தெரு தெருவா திரும்ப வித்தனா ஒரு 20 ரூபா 30 ரூபா லாபம் கிடைக்கும். அதை வச்சு பிசினஸ் டெவலப் பண்ணிக்க. புள்ளி என்ன தெரு தெருவா பொறுக்க சொல்றியா? பாத்தியானா இந்த கேள்விக்கு ஏமா தரமாட்ட? என்னமா சொல்ற? மச்சான வியாபாரம் பாருங்கன்றேன். அதெல்லாம் செட் ஆகாது. என் புள்ளிக்கு நகை கடை வச்சு கொடு. நகை கடை வச்சு கொடுக்கணுமா? வச்ச நகை மூட்டை வக்கு இல்ல இத நகை கடை வச்சு கொடுக்கணுமா? என்ன பிரச்சனைங்க? நீங்க பேசுறீங்க அழ வேண்டியது வருங்க. வாங்க மாமா. என்ன என் தங்கச்சி அப்படி கொடுமை பண்றா உங்க புள்ள? என் பையன் அது மாதிரி பண்ண மாட்டானே. உங்க பொண்ணுக்கு தான் சம வாயாச்சு.